வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் என்ன பூனி இன்றைக்கி மாலையை பற்றத்துக்காக பண்ணுற 2 பலகாரம் ராத்திரிக்கு பண்ணுறது பண்ணி காமிச்சிருக்கேன். முதல்ல வந்து சேவை வந்து உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது, அது சேம் டைம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து 1 கப்பு 1.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணின்னு பக்கத்தில் வந்து 1 கப்பு தண்ணியை வந்து நான் சூடு பண்ணி வச்சுட்டுருக்கேன் வேணா போட்டுக்கிறதுக்கு. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் அந்த தண்ணியில். இங்கே வந்து 1 கப்பு அரிசி மாவு கடையில் வாங்கினது தான், ஆனால் நல்ல குவாலிட்டி மாவு. இந்த அப்பத்துக்குள்ள மாவு இது. இந்த மாவை இடியப்ப மாவு. இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டு கேஸை கொஞ்சம் மீடியத்தில் வச்சுட்டு நல்லா கிண்டிட்டு இது பளபளன்னு கையில் ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கூட நல்லா ஆப்பையால் இந்த கரண்டியால் ஒன்று சேர்த்துன்ட்டு கையால் பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டியாக பிடிச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ ரொம்ப சூடு ஆறலை இது, ஆனால் கொஞ்சம் லேசாக சூடும் ஆறி இருக்குது. அப்புறம் வந்து இதையே நம்ம புழியலாம், ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். அதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் கூட 1 கப்பு தண்ணியை விட்டுட்டு இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அதில் போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் 5-6 ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் மாவு கரைஞ்சி தண்ணியில் போகிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை வந்து இன்றைக்கி நான் மெந்திய தோசைக்கு போட்டிருக்கேன். அந்த தோசையோடு இந்த மாவு தண்ணியை வந்து நான் சேர்த்துப்பேன். அது அரிசி மாவு தானே. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் எதுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவா அது கலர் தான் அப்படி இருக்கே தவிர வேறு ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சூட்டோடு இருக்கும்போதே நான் வந்து சேவநாழி எடுத்து வச்சுட்டு சேவநாழியில் போட்டுட்டு நம்ம புழிய வேண்டியது தான். நான் ஒன்று புழிஞ்சிட்டேன். இதை எப்படி புழிஞ்சேங்கிறத காமிக்கிறேன். முதல்ல ஒரு உருண்டியை அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இந்த பாகத்தில் போட்டுட்டு அதை செட் பண்ணிவிட்டு நம்ம கையால் திரிக்க வேண்டியதான். திரிச்சாக்கா அது ரொம்ப சுலபமாகவே வந்துடும். நம்ம வந்து கீழே இருக்கிற ஒரு காலை கையில் பிடிச்சுட்டு ஒத்துரே பண்ணலாம். 2 பேர் வேணுங்கிறதே கிடையாது. கையிலையே பிடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா சுற்றினாக்க இது மாதிரி கையாலேயே சுற்றினாக்க நல்லா விழுந்துடும். அது பாருங்க எவ்வளோ அழகாக அது விழுறதுன்னு. நல்ல மெல்லிசாவும் விழும். நம்மளுக்கு கொஞ்சம் கூட மாவாகவே இருக்காது, நல்ல திக்காகவே வெந்த மாவாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் எலுமிச்சம்பழம் சேவையோ புளியஞ்சாது மாதிரி புளி சேவையோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சேவை தான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நான் தேங்காய் சேவை தான் பண்ணுவேன். அதனால் இதை எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு கேசரோலில் போட்டு திறந்து வச்சுருக்கேன். ஃபேனை போட்டு கொஞ்சம் அது சூடு ஆறினா தான் நம்ம இளக்கும்போது எல்லாம் ஒன்றா ஆகி ஒரு சேர்ந்து உருண்டையாக ஆகாமல் தனித்தனியாகவே இருக்கும். அது கொஞ்சம் சூடு ஆறுனா தாளிக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 2-3. அப்புறம் ஒரு 2 வத்த மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், கறிவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், ஒரு மூடி தேங்காயை வந்து இந்த மாதிரி துருவி நாப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயத்தையும் நிறைய போட்டுட்டு நம்ம வந்து கறிவேப்பிலையும் போட்டு தேங்காயும் போட்டு தேங்காயை வறுக்க வேண்டாம், பச்சையாகவே போடலாம். போட்டு எல்லாத்தையும் இலக்கினாக்கா உதிரான சூப்பரான சேவை நம்மளுக்கு கிடைச்சிடும். ராத்திரிக்கு இது தான் பண்ணினேன். இது வந்து நான் முதல்ல காமிச்சிருக்கிற ஒரு பலகாரம். 2வதாக பார்க்கலாம் வாங்க என்ன காமிக்கிறேன் என்னன்னு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம மோர் கூட்டான் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கீரை பண்ணிக்கலாம், அப்பளம் கூட பொரிச்சிக்கலாம். நான் வந்து நல்லா காரசாரமாக ஒரு தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை போட்டு தான் பண்ண போனேன் இன்றைக்கி. வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் என்ன பொண்ணி. இப்போ வந்து மாலையை பட்சம் ஆரம்பிச்சிடுது. அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் வந்து ராத்திரியில் ஏதாவது டிஃபன் மாதிரி பட்சணம் மாதிரி தான் பண்ணிப்பா. அதாவது சாதமாக சாப்பிட மாட்டா. அதனால் நம்ம வந்து இந்த மாலைய பட்சத்துக்கு என்னால் ராத்திரி வேளையில் பலகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். தெரிஞ்சது அப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுறது அது மாதிரி இருக்கிறது. இதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு அடை தான். சாதாரணமாக அடைனா ராத்திரி வேளையில் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது அப்படின்னு சில பேர் நினச்சிப்பா. ஆனாக்கா நம்ம கொஞ்சம் அவ்வளவு ராத்திரியாக இல்லாமல் சாயங்காலமே இதை சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நம்ம வந்து உடனே படுத்துக்காமல் கொஞ்சம் இப்படி வாக்கிங் ஆற்றுக்குள்ளேயே போகலாம். வெளியில் போகலாம். இது மாதிரி போனாக்கா இதனால் கஷ்டங்கள் வராது. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் மோரை குடிச்சிட்டாலும் போகிறோம். 2 பெருங்காயத்தை போட்டுட்டு நமக்கு 2 உப்பை போட்டு நம்ம வந்து அதை நீர்க்க கரைச்சின்ட்டு ஒரு டம்ளர் குடித்தாலும் நம்மளுக்கு வந்து ஒன்றும் பண்ணாது. எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து இது ரொம்ப டேஸ்டியான ஐட்டம். உங்களுக்கே தெரியும், நம்ம நிறைய
பருப்பெல்லாம் போடுறதுனால ப்ரோட்டீன் ஃபில்டாகவும் இருக்குது. இது வந்து உடம்புக்கு விசேஷமாக ஒன்றும் பண்ணாது. ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் உடம்புக்கு எப்படி ஒத்துக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்க. தினமுமே நம்ம இட்லி, தோசை இது மாதிரி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல முறைன்னு வரும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பருப்பு விகிதங்கள்லாம் அவளுக்கு எது சௌகரியமோ அவத்தில் எந்த மாதிரி பழக்கமோ அது மாதிரி பண்ணுவாள். நான் வந்து எங்கள் மாமியார் ஆத்தில் எந்த மாதிரி பழக்கமோ அது மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இது வந்து துவரம் பருப்பு வந்து 1.5 கப்பு நான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு 1 கப்பு இந்த அடைக்கு வேணும், 1/2 கப்பு வந்து உசிலிக்கு வேணும். அதனால் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அரைக்கும் போது நான் தனித்தனியாக அரைச்சிப்பேன். 1 கப்பு வந்து சாப்பாட்டு வெள்ளை அரிசி, அதே அளவு 1 கப்பு வந்து இந்த எங்கிட்ட ரெட் ரைஸ் இருந்தது. இதை இட்லிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரிசியை ரவையாக உடைச்சி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வந்து இதுக்கு பெருங்காயம் போடுறதோட நம்ம இதோ பெருங்காயத்தை இங்கே எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ஒரு கலருக்காகவும் கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாக தான் வேணும். அதே மாதிரி கொஞ்சம் உப்பு உரப்பாக தான் இருக்கணும். அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த பச்சையாக இருக்கும் இல்லையா, தோலோடு இருக்கிற பைத்தம்பருப்பு அதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் 1/2 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் போடுவீங்களோ, சில பேர் எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டில் போடுவா, சில பேர் வந்து துவரம் பருப்பு ஜாஸ்தி போடுவா, சில பேர் கடலைப்பருப்பு ஜாஸ்தி போடுவா, சில பேர் உளுத்தம் பருப்பு போட மாட்டா. உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்களோ, உங்கள் வாய்க்கு எது பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலைக்கு அப்புறம் சில பேர் நிறைய கொத்தமல்லியும் போட்டுப்பா. நான் வந்து யூஸ்வலாக அந்த கொத்தமல்லி தழையை சேர்க்கறது இல்லை. இவளுக்கு என்னமோ பிடிக்கல. அதனால் நான் ஆற்றுலேயே அந்த கொடியாண்டர் சீட்ஸ் இருக்கு இல்லையா, தனியா, அதை உடச்சி வச்சுட்டுருக்கேன். அது 1 டீஸ்பூன் போட்டுப்பேன். இதை தவிர 2 மிளகு 2 ஜீரகம் அது நான் எடுத்து வைக்கல, மறந்து போயிட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உப்பு, 2 மிளகு 2 ஜீரகம், அதாவது ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை எதையுமே நான் ரொம்ப மெல்லிசாக நல்லா குழைவாக அரைக்க வேண்டாம். தரன்னு அரைச்சா போகிறோம். அரிசியெல்லாம் கூட ரவை மாதிரி உடச்சுண்டா போகிறோம். தண்ணி விட்டுக்கலாம்னாக்கா. அதுக்கப்புறம் விட்டுண்ட அப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ நான் அரைச்சின்னு வந்தது இது மாதிரி இருக்குது. இதில் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். இது வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வேணும், நீங்கள் எவ்வளோ வந்து இது கெட்டியாக வாக்கப்பொருள், எவ்வளோ தூரம் மெல்லிசாக வாக்கப்பொருள் அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வாத்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். நான் வந்து முதல்ல இந்த நம்மளோட தவா இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதை கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஆப்பையை விட்டுட்டு கொஞ்சம் அதை பரத்தின்ட்டு கையாலேயே நான் வந்து தட்டிடுவேன். அதாவது கொஞ்சம் தண்ணியை தொட்டுன்ட்டு கையால் தட்டணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ சூடு தெரியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு இல்லையா, அதனால் அது மாதிரி தட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ இடத்துல ஓட்டு வேணுமோ அவ்வளோ இடத்துல ஓட்டையை போட்டு நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். நான் நடுவில் மாத்திரம் போட்டிருக்கேன். இது வந்து புளிக்காய்ச்சல் தொட்டுக்கிறதுக்காக கொடுக்கறதுக்காக புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து அடையை வாத்துட்டு நான் கொஞ்சம் மூடிட்டு லோ பண்ணிவிட்டு பயரை வந்து சின்னதாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வாப்பேன் அடைய. இது வந்து புளிக்காய்ச்சல் நல்லா கொதிச்சுருக்கு. புளிக்காய்ச்சல் ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடை வந்து வாத்தாச்சு, அது ரெடி ஆகிடுது. அப்புறம் புளிக்காய்ச்சல் கொஞ்சம் வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. இது வந்து வெல்லமும் தொட்டுன்னு சாப்பிடலாம். சில பேர் வந்து சர்க்கரையும் நெய்யும் கூட கலந்து சாப்பிடுவா குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு. அப்புறம் வேணுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவியல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே புளிக்காய்ச்சல் தான் இதுக்கு பண்ணுவேன். எங்கள் காலத்தில் அதுதான் பிடிக்கும் எல்லாருக்கும்னு. இன்றைக்கி பலகாரம் இது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.